ஹலோ guys, நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டீமன் லார்ட் 2099 என்ற சீரிஸோட எபிசோட் 11 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போக வந்தீங்கன்னா உங்களால் முடிய சப்போர்ட்டான நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 எபிசோட் போட்டுரும். அந்த எபிசோடெல்லாம் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் ஸ்டோரியே புரியும். இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் அதோட இந்த சீசன் 1 கம்ப்ளீட் ஆகுது. சீசன் 2 வருமானது தெரியல. பட் ஃபியூச்சரில் வந்தால் நம்மளுடைய சேனலில் உங்களுக்காக அதையும் என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணி போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹார்ட் இமேஜ் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம இதோட கதைக்குள்ள போலாமா? இந்த மாதிரியான பொண்ணு எதுக்கு ஹைஸ்கூல்ல படிக்கணும்? இவளால் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாதா? இவ எல்லாராலையும் ஒதுக்கப்படுறான். என்னோட வகையில் இவளுடைய பொறமும் அது காரணம். என்னடா எனக்கு ஃபீல் பண்றியா? இது எல்லாமே பார்த்தா நம்ம ஈசுகுயோட பிளாஷ்பேக் தான். அதில் ஒருத்தி என் கிட்ட ஃப்ரெண்டா வந்து பழகலாம் பார்த்தேன். ஏய், உன்னோட வேலையை பாரு. கட்டமா நீ என் கிட்ட பேச வேணாம் தான் உனக்கு சொல்லுவேன். ஏன்னா உனக்கும் அப்புறம் அசிங்கம் எடுப்பது. ஏய், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்பான்பா. என்னது, எனக்கு முக்கியமான சில ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால தான் கேட்குறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கை கொடுத்த உடனே என்ன மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸும் திரும்பி கேட்டு அந்த பொண்ணு அடிப்பட்ட நிலைமையில அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இவளோட பார்வைப்பட்டாலே அது ரொம்ப மோசமாக தான் விளைவுகள் ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட அதை போய் செக் பண்ண. ரெய்னார்டு, உன்னால மேஜிக்கை பயன்படுத்த முடியாதுக்கான காரணம் உன்னுடைய கண்ணு டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கான காரணம் கூட இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்க. திடீர்னு ஒருத்தனும் வந்து ஒரு நாள் கடத்திருப்பான். அவனையும் அந்த இடத்துல இவங்களுக்கே தெரியாம யாரோ ஒருத்தங்க கூட இருந்து கொண்டுறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் காரணம் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கூட ஒன்னா இருக்கிற நினைவுகள் வருது. ஹாப்பி பர்த்டே கொண்டாடுற மாதிரி. திரும்பி என்ன மன்னிச்சிடுங்க அதே வயசு கேட்க அடுத்த கணமே அவங்களையும் ஏதோ ஒரு விஷயம் அப்படி கொண்டுடுது. இதுல எல்லாமே காமனா இருக்கிற விஷயம் அந்த டைம் அவங்க சாகத்துக்கு முன்னாடி ஈசிக்கியோட மைண்ட்ல வந்து அந்த மன்னிச்சிடுன்ற ஒரு வார்த்தை மட்டும் தான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஈசிக்கியோட வீட்டுக்கு வர. ஈசிக்கு வேற லெவலில் இருக்கு. அவளும் அவங்க அப்பா அம்மா இருக்கிற போட்டோவை மறைக்கிறான். உண்மையிலேயே இன்னைக்கு நைட்டு உன்னோட வீட்டில் தங்க போறோம். ஈசிக்கு வேற லெவலில் இருக்கு. தக்காஷி, நான் ரொம்ப பெருமைப்படுறேன் உன்னோட வீட்டில் தங்கத்துக்கு. ரொம்ப நன்றி நான் டைம் கொடுத்ததுக்கு. வாங்க சேஸ். ஏய் இருடா, இப்போ நான் பேசணும் தானே சொன்னேன். அதுக்குள்ள என்ன சேஸ்? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஈசிக்கு, உனக்கு பார்ட் டைமெல்லாம் ஜாப் இருக்கான்னு. ஆக்சுவலி நீ ஸ்கூல் படிச்சுக்கின்னு இந்த மாதிரியான ஒரு வேலை பார்க்கறனா கண்டிப்பா நிறைய கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து தான் நீ வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்களோட சூழ்நிலை புரிஞ்சு தான் இப்படி சரியா? அவளே இல்லையே, அதெல்லாம் நான் சீக்கிரட்டா தான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரொம்ப நன்றி ஈசிக்கு. மெகனாவும் இந்த சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு தனியா வாழ்றவனால இவ்வளவு சூப்பரான சாப்பாடுலாம் செய்ய முடியுமா? டகாஷியும் சரி சரி இரு வெல்டல், உனக்கு ஒரு பிரசன்ட் வாங்கி வச்சிருக்கேன். நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒரு ஃபைட்டிங் டோர்னமெண்ட் வைப்போம். இது கேட்கவே ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு மெகனாவும் சொல்ல. வீடியோ கேம் ஸ்ட்ரீமர் பண்ணானு இதெல்லாம் நான் தோத்து போகிறது வாய்ப்பே கிடையாதுன்னு வெல்டன்னு சொல்ல. என்ன நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட எதுவுமே பேசாம நீங்க பாட்டு முடிவு பண்றீங்க? என்ன ஈசிக்கு, உனக்கு வீடியோ கேம்லாம் பிடிக்காதா அப்படின்னு ஹீரோவும் கேட்க. அப்படி இல்ல, சரி எனக்கு புரியுது ஈசிக்கு, நீ ஒன்னுத்துக்கு உதவாதோ, உனக்கு கேம்ல விளையாடுறது என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேவலமா பேச. அவ டென்ஷன் ஆயிட்டு என்ன சொன்ன? அப்புறம் பார்த்தா கேம்ல அவதான் ஜெயிக்கிறான். பாத்தியா, என்னமோ எனக்கெல்லாம் விளையாட தெரியாது, நான் கேம் ஸ்ட்ரீமர்லாம் வேற பீத்திக்கினேன். பார்த்தா சின்ன லோ அட்டாக்ஸுக்கே உன்னால தாக்கப்பட முடியலப்பா. அதுக்கப்புறம் திரும்பியும் ஈசிக்கு அந்த நினைவு வருது. அதுல இவங்க 3 பேரும் தெரியும். சாக்கா இவங்களை பாக்குறான். வா வெல்டல், இங்க பாத்தியா சூப்பரா இருக்கு. நீ ஒரு சிங்கிள் ரவுண்ட் கூட நீ ஜெயிக்கிறடா. இங்க கூட உனக்கு அது சரியா கூட விளையாட தெரியல. ஏஜுக்கு எதிரா அடுத்ததான் நான் தான் விளையாட போறேன். அதுக்கப்புறம் நானும் சொல்லிட்டு மெகனாவும் சொல்ல. அப்ப எனக்கு விளையாட தவிர வேற ஆப்ஷன் இல்லைன்னு ஏஜுக்கு இந்த மாதிரி சொல்ல. ரொம்ப டைம் ஆயிடுது. மெகனாவும் டக்காஷியும் நல்லா தூங்கிட்டு இருக்கு. இவ்வளவு பாத்தப்புக்கு வந்துடும். அந்த இடத்துல பார்த்து ஹீரோவை குளிச்சிட்டு இருக்கேன். என்ன ஈஜுக்கு எந்த பக்கம் வந்திருக்கேன்? இருந்தாலும் ஒரு சிங்கிள் ஆளுக்கு இவ்வளவு பெரிய பாத்தப்புன்றது ஓஃபர் தான். பயங்கரமா கட்டி வச்சிருக்கிய. சரி வந்து குடி. என்னடா பேசுற நீ? இங்க என்ன பண்ற? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் ஒரு டீம் விளையாட இருக்கிறதுனால எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் அவ்வளவு ஆசை கிடையாது. எனக்கு இந்த வேர்ல்டு மேல தான் ஆசை. இருந்தாலும் நீ எதோ ஒன்று கதை ஒரு நம்புறா, கண்டிப்பா நான் வர மாட்டேன். நல்லா புரிஞ்சுது ஈஜிக்கு. உனக்கு ஏஞ்சி வர நேச்சுரலான விஷயமே. யாராலுமே இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தா ஏத்துக்க முடியாது. உனக்கு என்ன பார்த்து பயம், அதனாலதான் நீ தண்ணியில் இறங்க மாட்டேன். என்னது உன்னை பார்த்து பயமா? இப்படி அம்மனை கட்டிய நின்னா யாரா பயப்பட மாட்டாங்க. போய் துணி போட்டனோட கருமத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. என்னது கருமமா? எவ்வளவு ஃபிட்டா இருக்கான் பாத்தியா? இதுதான் ஒரு டிமாண்ட் ஆடுகிறதுக்கு அழகு. இதை வச்சு நான் என்னால எத்தனை பண்ண விளையாடணும், மேரேஜ் பண்ண முடியுமா தெரியுமா? அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே ஆளக்கூடிய லெவலுக்கு என்கிட்ட பவர் இருக்குனாலதான் இந்த பாடி இப்படி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கல? எப்படி பாடி பில்டிங் போஸ்லாம் அப்படின்னு அவனும் போஸ் கொடுத்துருக்க. டேய் மூடிட்டு போய் துணி போடணும்டா, எது கிடைக்க நின்று இப்படி போஸ் வர கொடுத்துட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் அவன் ஒரு பக்கம் குளிச்சிட்டு இருக்கேன். ஃபைனலா இப்பதான் விஷயத்துக்கே வரா. சரி வெல்டல், நீ கார்னர் கிட்ட என்னதான் அப்படி பேசினேன் இந்த நான் இல்லாத போது? அதாவது ப்ரீவியஸ் எட்டோடைய உங்ககிட்ட இருக்கிற அந்த ரேஜாலியா வச்சுதான் அதை பத்தி தான் அவன் சொன்னான். அப்படியா? சரி, இருந்தாலும் ஏன் நீ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு என்னோட விஷயத்துல இன்வால்வ் ஆகுற? எப்படி இருந்தாலும் நான் ஒரு டைம் கேஃபிடேரியாவுக்கு போக தான் போறேன். திரும்பி எலக்ட்ரிக் டவுன் போவேன். காரணம் நான் ஹவுஸ் ஆஃப் ரெய்னார்டோடைய ஹெட். பரவாயில்ல, அமைதியான முறையில் எதையாச்சும் சொல்றியா? சிம்பிளா சொல்ல போனா உனக்கு என்ன தோணுதோ அந்த மனசு படிய பண்ணு. அதுக்கான உதவிகளை நாங்களும் பண்றோம். ஆனா பட் இந்த முறை நீங்க எனக்கு உதவி பண்றதுனால இதுக்கு பதிலா பின்னாடி எதனா உனக்கு பண்றேன். உண்மையில சொல்றேன் ஏஜிக்கு, நீ ரொம்பவும் இம்ப்ரெசிவான பொண்ணு தான். உன்னுடைய பேரண்ட்ஸோட பேரும் புகழ் ரொம்பவும் பெருசா இருக்கு. ஏன்னா அதை வச்சு இந்த வீட்டுல இன்னமும் நீ தனியா வாழ்ந்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நீ கவலைப்படாத. நீ ஆஃப் எல்ஃப்னு சொல்லிட்டு அவனை பேசினாலும் அதெல்லாம் கண்டுக்காத. அவனுங்கெல்லாம் லூசு பசங்க, அப்படிதான் பேசுவானுங்க. தொடர்ச்சியா உன்னோட வேலை என்னமோ அதை பாரு ஏஜிக்கு. அதெல்லாம் ஓகே தான்டா. இதெல்லாம் ஏன்டா இப்படி புலம்பிட்டு இருக்கு? என்ன வீடியோ கேம்ல தோக்கடிச்சல, அதனாலதான் இப்படி அட்வைஸ் கொடுத்து சாவடிக்கிறேன். என்னது
நீ அவ்வளவு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி பில்டப் கொடுத்துருந்தேன் தோக்கடிச்சது ஏன் தப்படா உண்மையில சொல்ல போனா மாஹினா தானே ரியல் ப்ரோவே இந்த இடத்துல அது நானும் ஒத்துக்கிறேன் பரவாயில்ல இந்த விஷயமாச்சும் உனக்கு தெரிஞ்சிருக்கேன் நீ இன்னைக்கு ஃபன்னா இருந்தியா கண்டிப்பா நான் ஃபன்னா தான் இருந்தேன் ஈஜிக்கு அதுக்கப்புறம் அவளும் அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல போறான் நானும் ரொம்ப இன்னைக்கு ஹாப்பியா தானே இருந்தேன் அந்த போட்டோ ஃப்ரேம் பார்த்தேன் நீ ரொம்பவும் எங்க இருந்த அதுவும் அந்த வயசுல எதை பத்தியா அதுவா எனக்கு நல்லாவே தெரியுது இன்னமும் நீ ஏதோ ஒரு சீக்கிரட் எங்க கிட்ட இருந்து மறைக்கணும்னு ஆமா அதை நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்கினா அது ஒன்னும் வருத்தத்தை தான் உனக்கு ஏற்படுத்தும் அதை நீ மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் மைண்டும் சரி ஓகே நான் எல்லாத்தையும் சொல்றேன் என்னோட சீக்ரெட் மட்டும் கிடையாது என்னை சுத்தி இருந்த என்னோட பேரண்ட்ஸ் மத்தவங்களுடைய சீக்ரெட் எல்லாமே சொல்றேன் அதுக்கப்புறம் அவங்களுடைய சின்ன வயசுல ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பாட்டில் கண்ணாடியை உடஞ்சி சவுண்ட் கேட்டு அவங்களை கண் முடிக்க பெட்ல இருந்து அவங்க ஓடி வந்து பார்க்க வெளியே பார்த்து வேலை செஞ்சிருக்காங்க குட் மார்னிங் சாயா கிருணல் குட் மார்னிங் எனக்கு என்ன நாள் ஈஸிக்கு மேமுடைய பர்த்டே சரியா சொன்னீங்க அந்த வயசுல அவங்களுடைய கண்ணுல அந்த எல்லோ கண்ணுன்ற ஒரு விஷயம் இல்ல நார்மலா தான் இருக்கு ஹாப்பி பர்த்டேங்க தேங்க்ஸ் எனக்கு பர்த்டே பிறந்த நாள் ரொம்பவும் இன்னைக்கு ஹாப்பியா இருக்காங்களா அவங்க என்னால நம்பவே முடியல இந்த 2 டவுன்லயுமே இவங்களை தபிக்கப்பட்ட குழந்தையா தான் மக்கள் எல்லாருமே கூப்பிடுறாங்க நம்பவும் செய்யறாங்க ஆனா அந்த குறையை வந்து அவங்களுடைய பெற்றோர்களும் அவளுக்கு தெரியாத மாதிரி வளர்க்குறாங்க அவளும் அதுக்கேற்ற மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவங்களும் ஷாப்பிங்கு போயிருக்காங்க அந்த இடத்துல ஈஸியோட பேரண்ட்ஸும் நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்க சுத்தி இருக்கிறவங்களும் ஆமா சபிக்கப்பட்டு போனோம் இது எங்க என்ன பண்ணு சொல்லிட்டு இவங்கள ஒரு மாதிரி கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க மக்களும் அதை இவங்களும் நோட்டீஸ் பண்றாங்க அதையெல்லாம் கண்டுக்காம அதுக்கப்புறம் அவங்களும் திரும்பியா ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணி நம்ம ஈஸிக்கு தேவையான விஷயங்களை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க ஒன்னும் படம் பாக்குறாங்க அன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க கடைசி அவங்களும் பிறந்த நாள் கேட்டு வெட்டும் போது அந்த மெழுகுவத்தி அவங்களும் அணைக்கலான்னு பார்க்க திடீர்னு திரும்பியும் அந்த ஒரு வாய்ஸ் கேட்டு பார்த்தா எவனும் வந்து இவங்களை கொண்டுறான் அப்பதான் அவங்க அம்மாவும் என்ன மன்னிச்சுட்டு ஈசுக்கி அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வேற ஒருத்தனும் உன்னுடைய அம்மாவும் நீயும் ஹாஸ்பிட்டலோட ஃப்ரண்ட் குலாப்ஸ்ல தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வருத்தமான செய்தி அவனும் சொல்ல என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அந்த இடத்துல அந்த ரேனாக்டும் இருக்கான் பாவம் இந்த பொண்ணு இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்படுறான் ரேஜாலியாக்கு ரொம்பவும் ரெஸ்பான்சிபிளா இருக்கிற பொண்ணு இருந்தாலும் ஈஸிக்கு நம்ம நிறைய உதவி பண்ணி தான் ஆகணும் பார்த்தா அந்த ஸ்கூலோடைய பிரசிடென்ட்டும் அங்க தான் இருக்காங்க ஆமா எந்த காரணமா இருந்தாலும் நம்ம பண்ணணும் உண்மையான கல்பிரிட்டு யாருன்றது தெரியுமா ஆல்ரெடி கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சாச்சு ஆனா ஈஸிக்கு இன்னமும் குழந்தையா இருக்கனால அவனை எதுவுமே பண்ண முடியாது அவளால பொறுத்து பாப்பா என்ன நடக்க போதுன்றது இப்ப இல்லைனாலும் ஃபியூச்சர்ல என்ன வேணாலும் ஆகலாம் சரியா சொன்னேன் இவ்வளவு காப்பதுக்காக அவங்க 2 பேரோட உயிரை விட்டுருக்காங்க அப்படின்னு அந்த நினைவுகளை அவ யோசிச்சு பார்த்துட்டு இப்ப கண்காலங்கன்னு சொல்றான் நான் இங்க இருக்கிறதுக்கான காரணமே அக்கிபரில் என்னோட பேரண்ட்ஸ் வந்து வாழ்ந்த இடம் இது அதுவும் ஒரு நோபல்ஸா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் யார் இதுல என்ன இந்த விஷயத்துல எழுதி விட்டாங்க நான் இந்த நிலைமைக்கு ஆளானதும் எப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஆனா அந்த 5 சஸ்பெக்ட் வந்து கண்டுபிடிச்ச பிறகு அவங்க செத்துட்டாங்க அதுதான் என்னோட மிகப்பெரிய விஷயம் இருந்தது அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்னோட லைஃபும் கொஞ்சம் மாறிச்சு ஸ்கூல்ல நான் சேர்ந்தா கூட என் கூட பழகணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் கொஞ்சம் பயப்படுவாங்க என் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் மாறிடுது இதனாலதான் நான் எப்பவுமே ஹாப்பியா இல்லாத காரணம் ஹீரோ இதை கேட்டுட்டு சரி ஒரு ஆனஸ்டா உன்னுடைய ஓப்பன் மைண்டான பாஸ்ட்டை வந்து எனக்கு ஃபுல்லாவே சொல்லிட்டேன் அதுக்கு ரொம்ப நன்றி என்னோட ஃப்ரெண்ட் இருந்தாலும் எனக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபா இருக்குடா ஏன்னா என்னோட மனசுல இருந்து இத்தனால சீக்கிரட்டை வந்து ஒருத்தர்கிட்ட வெளிப்படுத்திருக்கேன் என்னையும் மன்னிச்சிடு என்ன நடந்தாலும் என்ன யார் நினைச்சுன்னா வெல்ட்டில் டீம் விளாடு எதுக்கும் அஞ்சாதவன் அப்படியா இந்த இதை வாங்கிக்கோ இப்படி மூஞ்சில் தண்ணி அடிக்க நான் பெருசா பண்றோம் பாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட திரும்பி ஞாபகம் வச்சுக்க ஃபேக்ட் என்னன்னா உன்னோட லைஃப் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் யாருக்காகவும் நீ துன்பப்படுறதுக்காக கிடையாது அதனால நாங்க உங்களுக்கு கூட இருக்கோம் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அவளும் என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு திரும்ப அவன் மேல கையை வச்சு அன்பார்ச்சுனேட்லி பாத் எல்லாம் முடிஞ்சிருச்சு உனக்கு என்ன வேணும் என்ன நீ ஃபேஸ்லெஸ் ஆன ஆளுன்னு சொல்லு நான் இந்த நியூ வேர்ல்டு சர்ச்சோடைய ஹீரோ என்கிட்ட பிரச்சனை பண்ணாத ப்ளீஸ் இந்த சிட்டியை விட்டு இப்பயே கிளம்பு ஒரு முறை தான் உனக்கு வாய்ப்பு நீ இந்த ஃபார்மர் மெம்பரா இருக்கிற மார்கோஸ் வேணா தோக்கடிச்சிருக்கலாம் ஆனா இந்த சிட்டில இருக்க எங்களை மாதிரியான ஆட்களை உன்னால தொடக்கூட முடியாது கேள்விப்பட்டேன் நீ அந்த அகாடமியில இருக்கிற அண்டர் கிரவுண்டோடைய ட்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண போறியாமே எதுக்கு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்க நீ வந்த விஷயம் என்னவோ சொல்லு மூட்டாள் அப்படின்னு ஹீரோவும் டென்ஷன் ஆகும் என்னோட நெகோசியேஷன் இப்ப ஃபெயில் ஆயிடுச்சு நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அதுக்கப்புறம் அந்த ஆள் யாருன்றது நம்ம ஈஸிக்கையும் பார்த்து அதிர்ச்சாவ நீங்க இந்த இடத்த விட்டு போலனா அக்கிபாரா மொத்தமா சார்ஜ் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் அந்த இடத்துல இருந்து மறைய இவ்வளவு பயந்துன்னு இவனை பார்க்க அதுக்கப்புறம் அந்த மேஜிக் ஸ்கூலோடைய பிரசிடென்ட்டும் எந்ததுல அந்த கார்னர்ஸ்க்கு பார்த்துக்காக வந்திருக்காங்க என்னப்பா எல்லா டீட்டெயிலும் முடிஞ்சிருச்சான் எல்லாம் முடிஞ்சிச்சு அமுச்சு விட்டேன் அவங்கள நீங்க கிளம்புங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனுங்களை சிக்னல் கொடுக்க அவனுங்க கிளம்ப என்ன எந்த விஷயத்துக்காக இங்க வந்திருக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான காரணம் டிஃப்ரெண்ட் மேட்டருக்காக தான் அது என்ன அப்படின்னு இவனை பேசிட்டு இருக்கும் போதே அவளும் பார்த்தா ஸ்வாட் எடுத்து அவ பிடிச்சுன்னு இருக்க அந்த காலத்து சிகரெட்டையை கட் பண்ணி விடுறான் நான் இங்க வந்ததுக்கான காரணமே குரோனை எடுத்துன்னு போறதுக்காக தான் அப்படின்னு அவளும் சொல்ல பார்த்தா வில்லத்தனமா சொல்றான் அந்த இடத்துல அட்டாக் நடக்க அதுக்கப்புறம் இந்த ஏன்ஷியன் இன்ஸ்ட்ரக்டர் மேக்க அவருடைய பாடியை சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபேக்கா இருக்க போது பாது நியூஸ் அவருக்கு என்னதான் இருக்கும் இது வெடி விபத்து வேற அந்த இடத்துல நடந்திருக்கான் பிரேக்கிங் நியூஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி கார்னக் ட்ரேடிங் கம்பெனியோட முக்கியமான பாஸ் அவர் கொல்லப்பட்டிருக்காரு இன்னைக்கு அதை கொன்னாள் யாருன்னா சிட்டி காட் நேம் ஆஃப் தி ஹெட் மாஸ்டர் அழைக்கப்படுற அக்கிபாரா மேஜிக் அகாடமியோட டெரடே கோட்டல் அவங்க தான் பிரைம் சஸ்பெக்டா கருதப்படுறாங்க இந்த நியூஸ் எல்லாமே அவளும் கேட்டுக்கிட்டு பாத்ரூம்ல அப்படியே கதறி அழுகுறான் இவ யார் கிட்ட நெருங்காலோ ஒவ்வொருத்தர செத்து போறாங்களே அதுக்கப்புறம் எமர்ஜென்சி காரணமா ஸ்கூல்ல பசங்க எல்லாரையும் ஒரு ஆள்ல இமிடியேட்டா கேதர் பண்ணிருக்காங்க என்ன இது ஹெட்மாஸ்டர் ரியலா கொண்டு இருப்பாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் குள்ள பேசிட்டு இருக்கேன் எலக்ட்ரிக் டவுனுடைய ஃபேக் நியூஸ் பார்த்து அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் பாத்ரூம்ல இருக்கும்போது மிரட்ட வந்து அந்த ஆளும் வந்திருக்காங்க நம்ம ஈஸிக்கும் பிரசிடென்ட் பார்க்க போயிருக்கான் அதாவது ஹெட் மாஸ்டர் டேரக்ட் நான் நியூஸ் பார்த்தேன் உண்மையில நீங்க தான் அவர் கொண்டீங்களா என்னாச்சு இல்ல இதெல்லாம் திரும்பி என்னோட போட்டோன்னு சொல்லிட்டு ஈஸிக்கு எழுதுனேன் கவலைப்படாத ரேனாடு ஒண்ணும் இல்ல நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணு ஈஸிக்கும் யார் நீ இதை கேட்ட அவ்வளவு அதிர்ச்சி அவன் ரேனாடு இல்ல டெரடே என்ன ஆல்வேஸ் ஈஸிக்கு தான் எப்பவுமே கூப்பிடுவா அவ என்ன தனியா பார்க்கும் போது சரியா தானே சொல்றேன் அப்ப யார் நீ அதுக்கப்புறம் அந்த ஆளும் வேற இந்திய இடத்துல பசங்களை அட்டாக்
பண்றதுக்காக நிறைய விதமான எனிமிஸ் அனுப்பி அவ்வளவு அட்டாக் பண்ண பசங்களை அப்படியே கடத்துறான். இதுல இருந்து அவங்க எல்லாரையுமே அப்படி அடிமைகளை பயன்படுத்திறான். ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒரு வார்னிங் மட்டும்தான், இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு நினைச்சு கொண்டுடுவேன். ஹீரோவும் நம்மள பாக்குறான். இப்ப இந்த இடத்துல பரவாயில்ல கேர்ஃபுல்லாவே அதை நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஈஸிக்கியா அப்படின்னா நீங்க 2 பேரும் தனியா இருக்கும் போது இப்படிதான் கூப்பிட்டீங்களா, நான் தப்பா கூப்பிட்டு மாட்டீங்க போலயே அப்படின்னு அவ வேற ஒரு வயசுல பேசி நான் சொல்றது புரியுதானே. இப்போ இது இன்ஸ்ட்ரக்டர் மேகா. ஆமா அப்ப நீ இங்க இருக்குன்னா அவங்க என்னோட ஹெட் மாஸ்டர் இறந்துட்டாங்களா? அது நான் என்ன பண்ணிட்டோம், கெல்டோடைய அசைன்மெண்ட்ல அவங்கள கொல்ல சொல்லி ரெக்வஸ்ட் ரேஜாலியோ கலெக்ட் பண்ணேன். அதுல இன்னொரு பக்கம் கோர்னாடும் மாட்டிக்கினான். அந்த ரெக்வஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்காக இவங்க எல்லாம் கொல்லாம அது முடியாதுல, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். இப்ப வேற நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே என்கிட்ட இருக்கு ரேஜாலியா. எந்த இடத்துல எனக்குன்னு ஒரு யூனிட்டியை ஆரம்பிப்பேன். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஆளுங்களையும் அதுக்காக என்னோட வேலை ஆட்களை மாத்துவேன். சரி என்னோட ஹெட் மாஸ்டருக்கு என்னாச்சு அவங்களுக்கு யாருக்கு தெரியும், எக்ஸ்ப்ளோஷன்ஸ்ல மேபி இறந்துருக்கலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் வாழ ஆரம்பிச்சிடான். என்னாலதான் திரும்பி இன்னொருத்தர் இறந்து போயிட்டாங்க. சரி என்னோட குவெஸ்ட்டுக்கு நீ கோஆபரேட் பண்ணினா நல்லா இருக்கும். கண்டிப்பா அது நடக்காது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, கோஆபரேட் பண்ணா பண்ணணும். அவ்வளவு அந்த இடத்துல தப்பிச்சு போக அங்க பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் பயங்கரமான முறையில சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு உனக்கு தேவையானவங்களும் இன்னமும் அந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னா சொல்றதை செய். உனக்கு என்ன இந்த இடத்துல கொன்னா மட்டும்தான் அந்த அருப்பு கிடைக்கும். இல்ல நான் இந்த இடத்துல அந்த காடஸ் மெல்டியாவை சமன் பண்ண போறேன். அதுக்காக 3 ரெஜாலியா இந்த இடத்துல இருந்தா கூட போதும். ஆனா அந்த அருப்பு ஒண்ணு இந்த இடத்துல மிஸ் ஆகல, அது ஆல்ரெடி இந்த இடத்துல தான் இருக்கு. உனக்கே தெரியும் இந்த ஒரு சடங்கு எல்லாமே நம்மளுடைய ஏன்ஷியன்ட் காலத்துல இருந்து பின்பற்றி தான் வரும். அது உனக்கு தெரியுமா? அது இல்லாம இதை ஏன் பயன்படுத்துவோம் தெரியுமா? எப்போ கிட்டத்தட்ட நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதோட முடிவா தான் இப்போ நிகழப்போது ஒரு விஷயம். ஏதோ அது இங்க நடக்க போகுது. அப்புறம் பார்த்தா இவகிட்ட அந்த குரோனிய சுவானியை கொடுக்க, ஈஸிக்கு உனக்கு ஒண்ணுமா புரியல, நீ தான் ஆல்ரெடி அந்த காடஸ் மெல்டியாவோட மீடியமே அப்படின்னு சொன்ன நிமிஷமே அவன் அந்த இடத்துல சமன் பண்ண ஆரம்பிக்க. ஹீரோ இந்த இடத்துல ஆல்பர்ட் அவங்களை பார்க்காத பயப்படாத மாதிரி நடி, இப்ப நாங்க ஒரு பிளான் போட போறோம், நீ அதுக்கு கூட இருந்து உதவி பண்ணு, நீ மட்டும் உதவி பண்ணி அவங்களை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோல்டர் போட்டு நசிக்கிட்டு சோல்டர் போட்டு நசுக்கிற வலிக்குது. ஹக்கி பாரால வார் இப்போ ஆரம்பிக்க போகுது. நான் இந்த இடத்துல அந்த அருப்பை தேடி வந்துட்டு இருந்தேன்னா அதன் வகையில அந்த டார்கெட் நீதான்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் அட்டாக் பண்ண தயாரா இருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் மேல சம்மனிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க. கீழே ஹீரோவும் அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடைய மேலே இருக்கிற அந்த ஸ்வாட்ஸ் எல்லாமே அப்படி அடிச்சு விடுறான் அவனோட பவரை பயன்படுத்தி. இப்ப நாங்க பண்ண போற இந்த சம்மனிங் மூலியமா மிகப்பெரிய மாற்றமே இப்போ நடக்க போகுது அப்படின்னு அவளை சொல்லி முடிக்க கீழே பார்த்தா சண்டை வேற லெவலா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு அதிர்ச்சியை பத்தின மேல இருக்கும் போ கேட்க ஒண்ணுமா உனக்கு புரியல, அந்த அருவை எங்க இருக்குன்னு நினைச்சேன். உன்னுடைய அம்மாவுடைய ரெக்வஸ்ட் மூலியமா டாக்டரோட உதவியால உன்னோட ரைட் ஐக்கு பதிலா அந்த அற்புதம் அந்த இடத்துல இருக்கு. இதை கேட்டு அவ்வளவு அப்படியே ஷாக்காக என்ன மன்னிச்சிடுங்கன்னு அந்த வாய்ஸை கேட்ட உடனே அடுத்த நிமிஷமே பெரிய வெடி விபத்து நடக்க. வாங்க ஈஸிக்கு மேலதான் இருக்கா, போய் ஹெல்ப் பண்ணுவோம். டகாஷி இந்த இடத்துல இருந்து ஹெல்ப் பண்ணு, ஆல்பர்ட் இங்க இருந்து ஹெல்ப் பண்ணு இவ கூட. ஓகே அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளம்ப. ஒரு பக்கம் இவ பித்து பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற ஈஸிக்கும். இப்போ உனக்கு புரியும் ஈஸிக்கு இந்த இடத்துல உன்னுடைய டாக்டரை கொண்டது நான் தான், உன்னுடைய பேரண்ட்ஸை கொண்டது நான் தான், இங்க இருக்க மத்தவங்களை கொண்டதும் நான் தான். உனக்கு நெருக்கமான இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொல்லுவேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட இப்ப நான் கொல்லுவேன். உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நாங்க நினைச்சதை நடக்கணும்னா இப்படிதான் பண்ணுவோம் சொல்ல. அடுத்த நிமிஷம் ஒன்னும் கோவத்தோட உச்சிக்கு போக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டு இருக்கேன். சரி ஹீரோ டைமிங்ல வந்துடும். இன்னொரு தொல்லை வர வந்துட்டேன்னா ஈஸிக்கு திருப்பி கொடுத்துரு. யாரா நீ இங்க நடக்கிற சடங்கை வந்து கெடுக்கிறதுனே வந்திருக்கேன், என்னோட பிளான்ல தலையிடாத, இதுக்காக 10 வருஷமான செலவு பண்ணிருக்கேன், இதை கெடுக்கணும்னு நினைப்பியா? இதோட முடிவா உங்களால ஜெயிக்கவே முடியாது இதுல, ஏன்னா இந்த சிட்டிக்கு போர்ன்றது வரப்போறது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஈஸிகை கிட்ட போக ஈஸிக்கு அவளும் அது என்னோட பேர் கிடையாது. அதோட அந்த இடத்துல அவரோட ஒரு சொட்டு ரத்தமும் கீழே அடுத்த நிமிஷமே அந்த சம்மனிங் சர்க்கிள் அந்த லைட்டும் அப்படியே வானத்தை புழக்குது. அப்ப பார்த்தா ஹீரோக்கு முன்னாடி நம்ம ஈஸிக்கே ஒரு காட் லெவல நின்னுட்டு இருக்கா. ஓ முன்னாடி இப்ப நிக்கிறது காடஸ் மெல்டியா அப்படின்னு அவனும் சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்புறம் பிடிச்சது லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட பெஸ்ட் கொடுத்து ஒவ்வொரு எபிசோடையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்றேன். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணா பார்த்தா இது எனக்கு போதும். இந்த வீடியோ நான் லென்த்தா பண்ணதுக்காகவே கதை வந்து சுவாரஸ்யமா போகணுன்றதுக்காகவும் அதே மாதிரி எந்த இடமும் விட்டு போகணுன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும் தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அதனால சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சளவுக்கு நான் பெஸ்ட் கொடுத்து பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அதனால பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹார்ட் எமோஜி போடுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோக்கும் லைக் போட்டுங்க. அடுத்த எபிசோட்லாம் வேற லெவலா இருக்கும். இதோட அடுத்த ஃபைனல் எபிசோட் ஒண்ணே இருக்கும். அதோட இந்த சீரிஸ் முடிய போகுது. முடிஞ்சளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.